என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னோட உரையை நான் ஸ்டார்ட் பண்றேன். தமிழாய் பேசுவோம். நம்ம இங்க இருக்கிற எல்லாருமே நம்மளோட தாய்மொழி தமிழா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தமிழோட பெருமையை நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை, எனக்கு தெரிஞ்ச சில பெருமைகளை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உரையில நான் எதை பத்தி பேசுறேன்னா தமிழோட பெருமைகள், தமிழ் எப்படி பரிணாம மாற்றம் அடைஞ்சு, அதுக்கப்புறம் இந்த தமிழை காப்பாற்றணும்னா இந்த தமிழோட முக்கியத்துவத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கணும். இதையெல்லாம் பத்தி தான் உங்ககிட்ட நான் சொல்ல வர்றேன். ஃபர்ஸ்ட் தமிழோட பெருமையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழோட பெருமை அப்படின்னா தமிழ் ஒரு பழமை வாய்ந்த மொழி. பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கிற ஒரு மொழின்னு பாத்தீங்கன்னா அது நம்மளோட தமிழ் மொழி தான். 2004 வருஷம் தமிழ் மொழிக்கு செம்மொழி அப்படிங்கிற ஒரு மதிப்பு கூடி இருக்கு. தமிழ் எடுத்துட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய இலக்கணம், இலக்கியம், வரலாறு, கலை, அறிவியல் எந்த ஒரு துறையை எடுத்தா அதுல தமிழ் மொழி வேரூன்றி இருக்கு அப்படின்னு சொல்லணும். தமிழ் மொழியோட இலக்கண அமைப்பு வேறு எந்த மொழிக்குமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்ல இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, இது ரெண்டும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்களை உருவாக்கும். ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒவ்வொரு உச்சரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியோட சிறப்புகளை சொல்லிட்டே போலாம். தமிழ் மொழி இந்த உலகத்துல 80 மில்லியன் மக்களுக்கு மேல பேசிட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழி இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்றைய தலைமுறையினர்கள் தமிழ் பேசுறப்ப அது கூட ஆங்கிலத்தையும் சேர்த்து பேசி அந்த தமிழ் மொழியோட அழகையே குறைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். காலையில சாப்பாடு சாப்பிட்டியா அப்படிங்கிறத நம்ம எல்லாம் எப்படி கேட்போம்? பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சா அப்படின்னு தான் கேட்கிறோம். அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம அத போய் இப்போ மம்மி டாடி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் நடுவுலையும் ஆங்கிலத்தை சேர்த்து சேர்த்து நம்ம தமிழ் மொழியோட அழகையே நம்ம குறைச்சிட்டோம்னு தான் சொல்லணும். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு இருந்தோம். நம்மளோட தலைவர்கள்லாம் போராடி நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அது எல்லாமே இன்னைக்கு அவங்களோட மொழியை தான் நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவுலையும் ஆங்கிலத்தை சேர்த்து சேர்த்து பேசி நமக்குள்ள ஒரு மாயை உருவாயிட்டு இருக்கு. நல்லா படிச்சவங்க, அறிவாளிங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க இவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பேசினாதான் அது ஒரு கௌரவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக நான் ஆங்கிலத்தை குறைச்சு சொல்ல வரல, ஆங்கிலமும் கத்துக்கிறணும். ஆங்கிலம் ஒரு உலக இணைப்பு மொழிதான் தவிர நம்மளுடைய தாய்மொழி ஆகாது. இன்னைக்கு நான் இந்தியாவில பிறந்து தமிழ்நாட்டுல வளர்ந்து தமிழ் தாய்மொழியா இருந்தேன்னா ஆங்கிலம் தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு கம்போடியால என்னோட சக நண்பர்கள், கம்போடிய நண்பர்கள் கூட என்னால பேச முடியுது. அதுக்கு ஆங்கிலம் தேவைதான். அதாவது ஆங்கிலம் ஒரு இலக இழைப்பு மொழிதான் தவிர நம்மளுடைய தாய்மொழி ஆகாது. நிறைய பேரு நம்மளோட தமிழ் மொழிய ஆங்கில மொழியோட ஒப்பிட்டு ஆங்கிலம் இருந்தா போதும், தமிழை வச்சுட்டு இன்னும் போற காலத்துல என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற தாட், அப்படிங்கிற ஒரு இது எல்லாருக்கிட்டையுமே வந்துருச்சு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நாளைக்கு நம்மளோட அடுத்த தலைமுறை, நம்மளுடைய சந்ததியினர்களுக்கு தமிழ்னா என்னன்னே தெரியாத ஒரு நிலைமை வந்துட்டு இருக்கு. அதுக்கு நம்ம பொறுப்பு உணர்ந்து நம்மளுடைய அடுத்த சந்ததி, நம்மளுடைய குழந்தைகளுக்கு தமிழ் மொழியோட அவசியத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும். தமிழை கத்துக் கொடுக்கணும், தமிழ் எழுதுறதுக்கு சொல்லி கொடுக்கணும், தமிழை படிக்க வைக்கணும். இதெல்லாம் பண்றது மூலமா அடுத்த தலைமுறை, நம்மளுடைய 4-5 தலைமுறைக்கு அப்புறமும் நம்மளுடைய தமிழ் மொழி கண்டிப்பா நம்மளுடைய நாட்டுல இருக்கும். இப்படியே நம்ம ஆங்கிலத்தை கலந்து கலந்து பேசிட்டு இருந்தோம்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தமிழ்னா என்னங்கிறத நம்ம கண்டிப்பா குழந்தைங்க கேட்கதான் செய்வாங்க. இன்னைக்கு நான் இது எழுதிட்டு என் பையன்கிட்ட காமிக்கிறேன். அவன் கேட்கிறான், இது என்னம்மா கெமர் லாங்குவேஜ்ல எழுதியிருக்க அப்படிங்கிறான். அவனுக்கு தமிழ்னா என்னன்னே தெரியல. ஏன்னா நம்ம வெளிநாட்டுல ஆங்கிலத்துல படிக்க வைக்கிறோம், எல்லாமே பண்றோம், எல்லாம் நல்லதுதான். ஆனா நம்ம தாய்மொழியை என்னைக்குமே விட்டுறக்கூடாது. சோ இங்க இருக்கிற தமிழ் மக்கள் கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். நம்மளுடைய தமிழ் மொழிங்கிறது நம்மளுடைய உயிர், நம்மளுடைய பெருமை. அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற கடமை நம்மளுடையது. அதை மனசுல வச்சுட்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கு தமிழை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இப்படி பண்ணோம்னா கண்டிப்பா தமிழ் எத்தனை தலைமுறையானாலும் அதை யாராலையும் அழிக்க முடியாது. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி தமிழ் வாழ்க.
தேங்க்யூ.